அவருக்கு ஊழியத்தின் மேல் கசப்பு, சிலருக்கு ஊழியக்காரன் மேல் கசப்பு, சிலருக்கு ஊழியத்தின் மேல் கசப்பு, சிலருக்கு குடும்பத்தின் மேல் கசப்பு, சிலருக்கு பிள்ளையின் மேல் கசப்பு, சிலருக்கு கணவன் மேல கசப்பு, சிலருக்கு மனைவின் மேல கசப்பு. இப்படி ஏதோ ஒரு கசப்பு நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க விடாதபடி தடுத்து விடுகிறது. வாசிங்க அந்த பகுதியை 4வது வசனம். நல்ல கவனிங்க, இந்த எலியா எப்படியாக சொல்லுகிறார், போதும் ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். சொன்னது எசேபேல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நாளைக்கு இந்த நேரத்தில் ஒன்னிய பெரிய வார்த்தை ஒன்றும் கிடையாது, அப்படிதானே? அதுக்கு தானே வந்தோம். அதான் பிரச்சனை. நாம் எதற்காய் அழைக்கப்பட்டோம் என்பதை மறக்கிற பொழுது போதும் என்கிற எண்ணத்துக்கு வந்துடும். எத்தனை புரியுது? அதனால் தான் நம்ம வாழ்க்கையில் கசப்பு ஒட்டி கொள்ளுகிறது. அல்லேலூயா. பரவாயில்ல, தலையை எடுத்துட்டு போ, அவ்வளவு முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு தானே உன்னால செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்ல வல்லவருக்கு அனைவரும் என்ன தெரியுமா, சூறை செடி. அதாவது சூறை செடியின் அனுபவம் எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. சூறை செடியின் கீழ் ஒரு மனிதன் போய் உட்கார்ந்தால் அவன் சடுதியாக 2 நிமிஷத்துல மரித்து போய்விடுவான். ஏன்னா அதிலிருந்து புறப்படுகிற காற்று அவன் என்ன செய்ய கொன்று விடும். அது விஷ காற்று. இவன் போய் படுத்து கிடக்கான், சாவல. எத்தனை சொல்றேன் புரியுது எனக்கு தெரியல, பதில கருத்துப்படி சொல்லுங்க. ஆண்டவன் நினைக்காம என் ஜீவன் ஒரு நாளும் போவாது. அல்லேலூயா. எசபேல் கொன்னு விடுவேன்னு சொன்னா, ஆனா இந்த சூறைச்செடியின் கீழ் படுத்தவன் ஒருவனும் உயிரோடு வந்ததில்லை. ஆனா நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாய். அல்லேலூயா. சொல்றான், அவன் சொல்றான், ஆண்டவரை போதும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும். சூறைச்செடியின் கீழ் வந்து படுத்தாலும் செத்து போக நினைச்சான், ஆனா அவன் என்ன செய்யல, சாகல. நீ சாவதற்கு உன்னை கர்த்தர் அழைக்கல. நீ பூமியில் நீ யார் என்பதை நிரூபிக்கும்படியாக தேவன் உன்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பிரகாசிக்கும்படியாக தேவன் அழைத்து இருக்கிறார். அவன் சொல்றான், போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொண்டு. நடந்து என்ன தெரியுமா, அப்படி சொல்லிட்டு படுத்து என்ன செஞ்சிட்டாரு. அப்போ அந்த பகுதியை வாசிங்க. அப்போ என்னது, அதாவது வேற யாரும் படுத்திருந்தா நிரந்தரமா நித்துற, இவருக்கு அயர்ந்து நித்துற. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, தூதனை கூப்பிட்டு இங்க வா. நம்ம ஆளு ஒருத்தன் சூறைச்செடியை கீழே படுத்துக்கிட்டு போதுன்னு சொல்லிட்டு அவனை போய் தட்டி எழுப்பி பதில் கரத்தை விட்டு சொல்லுங்க, என்னுடைய கசப்பு மாறணும்னா பரலோக ஆகாரத்தை புசிக்கும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அதன் பின்பு அவன் எப்படி ஓடினான், 40 நாட்கள். அல்லேலூயா. இனிதான் நீங்க ஓட வேண்டிய தூரம். இந்த கசப்பை நீங்க மாற்றினீங்கன்னா உங்களுடைய ஓட்டத்தை கர்த்தர் அதிகரிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா.